13 இடங்களை கைப்பற்றி அதுல கட்டிடங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அதிலே யூதர்களை குடியேற்றுவதற்குரிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். இதனை அவர்களுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலும் இது பாஸ் பண்ணப்படுகிற போது அந்த பகுதிகளும் இஸ்ரேல் என்று அறிவிக்கப்படும் என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய நிகழ்வும் நடந்திருக்கிறது. அது என்ன நிகழ்வு என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மற்றும் பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் நடத்தப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள், அழிவுகள் தொடர்பான செய்திகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில காசாவில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 534வது நாளாக இருக்கிறது. 534வது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்திலே என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில முதன்மையாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், பாலஸ்தீனத்தின் மீது, காசாவின் மீது மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில தாக்குதல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை, தாக்குதல்களால் உயிரிழக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளை பாலஸ்தீன சுகாதார அமைப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தாக்குதலுக்குள்ளாகக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போவதற்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுகளையும் தடுத்து நிறுத்தி அதன் மீதும் தாக்குதல்களை நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 13 புதிய குடியேற்றங்களுக்கு அனுமதி வழங்க இருப்பதாக இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளை தான் தொடர்ந்து அவங்க கைப்பற்றி வர்றாங்க. ஜெருசலத்தினுடையவே பெரும் பகுதிகளை அவங்க கைப்பற்றி இஸ்ரேல் என்று அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது 13 இடங்களை கைப்பற்றி அதுல கட்டிடங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அதிலே யூதர்களை குடியேற்றுவதற்குரிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். இதனை அவர்களுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலும் இது பாஸ் பண்ணப்படுகிற போது அந்த பகுதிகளும் இஸ்ரேல் என்று அறிவிக்கப்படும் என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. எங்களுடைய நிலங்களை நீங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கண்டித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கும் 12 அப்பாவி சகோதரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இஸ்ரேலுக்குள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நேற்றைய தினம் சாட்டர்டே மட்டுமே டெல் அவிவ், ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் டசன் கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அதுல டெல் அவிவ்ல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்றும் உடனடியாக காசாவில் சமாதானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும், பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இனிமேல் யுத்தம் தேவையில்லை என்று சொல்லியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களை தடுப்பதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு முனைகிற அதே நேரம் யுத்தத்தை தொடர்கிற போதுதான் அவருடைய ஆட்சியை அவர் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை அவங்க சொல்லியிருக்கிறது தான், இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலுடைய அட்டர்னி ஜெனரல், சட்டமா அதிபரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக யாரெல்லாம் நிற்பார்களோ அவருடைய அரசியலை அஸ்தமிக்க வைக்கிற விதமாக, அரசியல் இருந்து அவர் ஓரம் கட்டுகிற விதமாக, யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அல்லது இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே ஓரம் கட்டிவிட்டு யுத்தத்தையே தொடர்ந்து செய்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் முனைகிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் தான் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய நிகழ்வும் நடந்திருக்கிறது. அது என்ன நிகழ்வு என்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கான் யூனிஸ் பகுதிகளுக்குரிய அரசியல் துறை தலைவராக செயல்பட்டு வந்த மூத்த அதிகாரி
சலா அல் பர்தாவில் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சலா அல் பர்தாவில் அவங்களை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு அரசியல் ரீதியிலான தலைவராகத்தான் செயல்பட்டார்கள். அவங்க கான் யூனிஸ்ல இன்றைக்கு அவருடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். அதிகாலை நேரத்திலேயே இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் தான் அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவரை பொறுத்தவரையில சலா அல் பர்தாவில் அவங்களை பொறுத்தவரையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான ஆட்களில் ஒருவராக இவரும் செயல்பட்டவர். குறிப்பாக சகோதரர் பர்தாவில் அவர்கள் 1959 மாதம் ஆகஸ்ட் 24 காசாவினுடைய கான் யூனிஸ்ல பிறந்தவங்க. இவர்கள் எகிப்தில அரபு இலக்கியத்தை கற்றுக்கொண்டது மட்டுமல்லாம 2001 பாலஸ்தீனத்திற்கு வந்து பாலஸ்தீனத்தினுடைய இலக்கியத்தில் முனைவர் பட்டத்தையும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 1990 1990 காலப்பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் என்ற அனைத்திலும் இவர்கள் விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறார்கள். சலா அல் பர்தாவில் அவர்கள் 1997 ஆண்டுகள்ல 1997 தொடக்கம் 2001 வரைக்கும் ரிசாலா என்கிற பாலஸ்தீன பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியராகவும் இந்த சலா அல் பர்தாவில் அவர்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 1987 ஆண்டு பிற்பகுதியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் தோற்றுவிக்கிற நேரத்திலேயே அவர்களோடு இணைந்து கொள்கிறார் சலா அல் பர்தாவில் அவர்கள். 1993 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் இவர் கைது செய்யப்படுகிறார். காசா அதே போன்ற அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 70 நாட்கள் சலா அல் பர்தாவில் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் தான் 2006 ஆண்டு பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் நடைபெற்ற தேர்தல், ஜனநாயக முறை தேர்தலில் போட்டியிட்டது மட்டுமல்லாம போட்டியிட்டு அவர் சட்டமன்றத்திற்கும் தேர்வு செய்திருந்தார். மரணித்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் பிரதமராக இருக்கிற போது இவர் அந்த சட்டமன்றத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த எம்பிக்களில் ஒருவராகவும் இருந்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளராக, ஊடக பேச்சாளராக இன்னைக்கு எப்படி அபு உபைதா அவங்க இருக்கிறாங்களோ, அப்படி ஒசாமா ஹம்தான் அவங்க இருக்கிறாங்களோ, அப்படியெல்லாம் செயல்பட்ட ஒருவர் தான் சலா அல் பர்தாவில் அவர்கள். 2021 அரசியல் பணியகத்திற்கு, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் பொலிட்டிக்கல் பீரோவுக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. இவருக்கு 3 மகன்களும் 5 மகள்களும் இருக்கிறார்கள். 8 பிள்ளைகள், 3 மகன்கள், 5 மகள்கள். இந்த தாக்குதல்கள்ல பிள்ளைகள் யாரும் கொல்லப்படல, ஆனால் அவருடைய மனைவியும் அவரும் ஷஹீதாகி இருக்கிறார்கள், தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சலா அல் பர்தாவில் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள், பகிரங்க கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அப்பாவிகளை கொள்வதை போன்று அரசியல் தலைவர்களையும் கொள்ளுகிறது என்கிற பகிரங்க குற்றச்சாட்டையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது என்று சொன்னா, தொடர்ந்தும் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் தலைவர்களை கூட, ராணுவ ரீதியிலாக இருக்கக்கூடிய தலைவர்களை இலக்கு வைக்கிறாங்கிறது ஒரு கணக்கு, ஆனா அரசியல் ரீதியிலாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் இலக்கு வைக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நேரடி யுத்தத்திற்கு நுழையவே இல்லை. முடிந்த வரைக்கும் இந்த சமாதானத்தை எட்டிக்கொள்வதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கும் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி தலைவர் சொல்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் இருக்குது. இப்போ நம்ம என்ன சும்மா தங்க வச்ச மாதிரி வச்சிருக்கிறாங்க. என்னென்னா இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த நேரத்தில் அவங்க இல்லை, தலைவர் அவங்க சொல்கிறாங்க அவங்க உடம்பு முடியாதவங்க, மருத்துவ தேவைகளுக்காக வெளியே போயிருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது டோட்டல் காடு. இது பாருங்கள், யானை வேலி இந்த மாதிரியான சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்காங்க. யானை வேலி கிடையாது, அது சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை கூட, அதான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இப்படியான ஒரு இடத்துல எப்படி அவங்க வாழ்கிறாங்கங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அந்த ஓலைகளால் செய்யப்பட்டது, படலும்பாங்கன்னு எங்களோட ஊரில் ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு நிலை, எடுக்க முடியல. ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்கன்னும் போது ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருக்குது. புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ஜக்காத்து சதக்காக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை, ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, 8 கூட்டத்தாருக்கு ஜக்காத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள்.
இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள் இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் உச்சமாக இலக்கை தொட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது. அது எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது, எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டது என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிடல. ஆனா கண்டிப்பாக அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் பாலஸ்டைன் 2 என்கிற ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தான் அவங்க 2020 கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள நடத்தி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய USS ஹாரி ட்ரூமன் என்கிற கப்பல், விமானம் தாங்கி கப்பல் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹூதிகள் தொடர்ந்து எவ்வளவு தாக்குதல்கள் தங்கள் மீது நடத்தப்பட்டாலும் பாலஸ்தீன மக்களுக்கான தொடர் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிற போது ஏற்கனவே அமெரிக்கா இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து நாங்கள் நடத்தி வர்ற தாக்குதல்கள்ல ஹூதிகளுடைய தகவல் தொடர்பு முனைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், ஆயுத தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ஹூதிகள் இதுல எதையுமே நடத்தப்பட்டதாக ஒப்புக்கொள்ளல, இந்த எதுவுமே அளிக்கப்பட்டதாக ஒப்புக்கொள்ளல. ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, ஹூதிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கிறது இந்த அறிக்கையில், அமெரிக்காவுடைய அறிக்கையிலிருந்து தெரிய வருகிறது. குறிப்பாக அவருடைய தகவல் தொடர்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதையும், ஆயுத தொழிற்சாலைகளை அளித்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு டொனால்டு டிரம்பினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். எனவே பாரிய ஆயுத தொழிற்சாலைகள் யமனுக்குள் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. நீர்மூழ்கி கப்பல்களை அளித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே நீர்மூழ்கி கப்பல்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுவாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உலகத்துல நம்ம அறிஞ்சு இப்படியான ஆயுத குழுக்கள்கிட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இலங்கையினுடைய யுத்தத்தின் போது ஒரு நீர்மூழ்கிய உண்டாக்குறதுக்கான முயற்சிகளை வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இறுதி யுத்தத்தில் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அங்க கிளிநொச்சியில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நானே நேரடியா போய் பார்த்திருக்கிறேன், அங்கெல்லாம் வந்து அந்த நீர்மூழ்கி சப்மரினை கட்டுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்திலேயே யுத்தம் நடந்து அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். இல்லை என்று சொன்னா அவங்கள்ட்டையும் சப்மரின் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக மாறி இருப்பார்கள் என்பது அதுல இருந்து நமக்கு தெரியும். ஆனா ஹூதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள்ல சப்மரின் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு இவ்வளவு காலமா யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. அமெரிக்கா காரனை சொல்லி எல்லோருக்கும் தெரிய வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். கிட்டத்தட்ட 7 லெபனானிய அப்பாவி மக்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 40க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில ஹெஸ்புல்லாக்கள் எந்த விதமான பதிலடியையும் இஸ்ரேலை நோக்கி கொடுக்காமலே இருக்கிறார்கள். பதிலடி கொடுப்போம்ங்கிறாங்க, ஆனா பதிலடி கொடுக்காம இருக்கிறாங்க. மர்வான் பிஷாரா போன்ற அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிற போது என்ன சொல்றாங்கன்னா, ஹெஸ்புல்லாக்கள் பதிலடி கொடுக்காமல் எப்படியாவது லெபனான் கவர்மெண்ட் ராஜதந்திர ரீதியாக, அரசியல் ரீதியாக அவங்க இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்றாங்களா என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்திருப்பதாகத்தான் தெரிகிறது என்று சொல்கிறார்கள். அரசாங்கத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஆயுத போராட்டத்துக்குள்ள நம்ம வந்துருவோம் அவங்க முடிவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எந்த நேரத்திலும் ஹெஸ்புல்லாக்கள் களத்திற்கு வரலாம் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நீங்கெல்லாம் நிறைய இந்த சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீங்க. ஒரு காட்டு பூனை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஒரு காட்டு பூனை இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கடிச்சு கொதறி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சில செய்தி தளங்களும் அதை நியூஸ் ஆக்கி இருந்தாங்க. வளமையில் இந்த பூனை கடிக்காது, ஆனா திடீர்னு கடிச்சு பிடிச்சி அது எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா ஆபிரகாவினுடைய யானை படைகளோடு வந்த ஆபிரகாவை அபாபில் பறவைகளை கொண்டு அழித்ததுக்கு நிகரானது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கிறீங்க, இது நம்ம எல்லாம் பெரிய அளவுல பேசுகிற அளவுக்கு ஒரு பரபரப்பான செய்தி கிடையாது. இந்த காட்டு பூனைங்கிறது எகிப்து அதே போன்று இஸ்ரேல் காசா பார்டர்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒன்றுல, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பூனைகள். இது மனிதர்களை சாதாரணமாக தாக்கக்கூடிய ஒரு பூனை. ஒரே ஒரு பூனை தான் தாக்கி இருக்கு. அந்த ஏரியாவில் இஸ்ரேலுடைய முகாம் இருந்ததாகவும் அதுல இருந்த இஸ்ரேலுடைய சோல்ஜர்கள் ஒருத்தர் அல்லது 2 பேரை அந்த பூனை தாக்கி இருப்பதாகவும், பூனையை பிடிச்சு செஞ்சிட்டாங்கன்னா வனவிலங்குகள் இலாக்காட்ட கொடுத்துட்டாங்க, இந்த பூனை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்றவங்க அதை பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. எனவே இந்த தாக்குதல்களால ஒரு 200 இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டுட்டாங்க, அழிஞ்சிட்டாங்கிற மாதிரி எந்த செய்தியும் கிடையாது. ஆபிரகாமுடைய யானை படையை அழித்த அபாபிலோடு
செய்திகளோடு இதை நம்ம சேர்க்கறதுக்கு எந்த வழியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா யஹியா சின்வார் தான் வந்திருக்கிறாரு என்றெல்லாம் பேசக்கூடிய காட்சியை பார்க்க யஹியா சின்வாரை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுக்களாக இருக்கிறது. எனவே உண்மையாகவே இப்படியான எந்த விதமான ஒரு செயல்பாடும் அங்கு நடைபெறவில்லை. அது சாதாரண ஒரு சம்பவம். காட்டுப்பூனை அந்த இடத்துல இஸ்ரேல்காரன் இருந்ததுக்கு பதிலாக வேற யாரும் இருந்திருந்தா கூட கடிச்சிருக்கும்ங்கிறத தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எனவே இதை எடுத்து வச்சுக்கிட்டு இஸ்ரேல்காரன் அழிக்கப்பட்டு விட்டான, பாபில் பறவை வந்து அழிச்ச மாதிரி பூனை வந்து அழிச்சிருச்சு என்றெல்லாம் பேசுறது நியாயம் கிடையாது. இந்த பூனை காட்டுப்பூனை ஈராக் பாலைவனம், சவுதி அரேபியாவுடைய பாலைவனம், எல்லா பாலைவனங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பூனை தான். இந்த காட்டுப்பூனையினால எந்தவித ஒரு பாரிய உயிரிழப்புகளும் இஸ்ரேலுக்கு ஏற்படவில்லை. எனவே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான முயற்சிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து செய்வதாக சொல்லி வரக்கூடிய நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி கத்தாரும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய கடைசி பத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மக்களுக்காக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை எங்களுக்கு வாரி வழங்குங்கள். அது தொடர்பான அறிவித்தல்களை தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு வர்றோம். அதை பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை அதற்கும் வழங்குமாறு கூறிக்கொள்வது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொழுகைகளில் பிரார்த்திக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.